யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரை பதவி நீக்க பகடையாக்கப்படுகின்றது முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி. தமிழர் பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ள பூரண கடையடைப்பு. பாலஸ்தீனில் மீட்க முடியாத நிலையில் சடலங்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சட்டத்துக்கு புறம்பாக அனுமதி பெறாமல் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அமைக்கப்பட்டுள்ளதாக அரச உயர்மட்டங்களுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிபர் செயலகம், காவல் திணைக்களம், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஆகியவற்றுக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் விரிவுரையாளர் ஒருவரிடமிருந்தும் தனியாட்கள் இருவரிடமிருந்தும் முறைப்பாடுகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அமைக்கப்பட்ட நிதி கையாளுகை மற்றும் அனுமதிகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல்கலைக்கழகத்தினுள் முள்ளிவாய்க்கால் தூபி அமைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தற்போது முள்ளிவாய்க்கால் தூபி இடிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. ஆனால் இது முள்ளிவாய்க்கால் தூபியை இடிப்பதற்கான முயற்சி இல்லை என்றும் முறையற்ற விதத்தில் முள்ளிவாய்க்கால் தூபி அமைப்பதற்கு அனுமதித்தார் என குற்றம் சாட்டி பல்கலைக்கழக துணைவேந்தரை பதவியிலிருந்து அகற்றுவதற்கான முயற்சியே இது என்றும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இடம்பெற்ற துணைவேந்தர் தெரிவின் போது கூட தற்போதைய துணைவேந்தர் மீளவும் பதவிக்கு வரக்கூடாது என்பதற்காக பல்கலைக்கழகத்தினுள் இருந்து பேராசிரியர் ஒருவர் உண்மைக்கு புறம்பாக பல வதந்திகளை பரப்பியதோடு தூபி அமைக்கப்பட்டமை தொடர்பில் வெவ்வேறு பெயர்களில் ஒரே கடிதத்தை முறைப்பாடுகளாக அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இவ்வாறு இருக்கையில் மீண்டும் நினைவு தூபி குறித்து புதிய பிரச்சனைகள் ஆரம்பித்துள்ளன. இவ்வாறு இருக்கையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் நிர்மாணிக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி கடந்த 2021 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இரவு பல்கலைக்கழக நிர்வாகத்தினால் உடைக்கப்பட்டது. இதனையடுத்து மாணவர்கள், தமிழ் உணர்வாளர்கள், அரசியல் தலைவர்கள் கண்டனம் வெளியிட்டதோடு பல்கலைக்கழக மாணவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் குதித்ததை தொடர்ந்து மீண்டும் நினைவு தூபியை அதே இடத்தில் அமைப்பதற்கு முன்வந்த பல்கலைக்கழக நிர்வாகம் 2021 ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி துணைவேந்தரால் அடிக்கல் நாட்டி இந்த பிரச்சினைக்கு தீர்வு கண்டது. உடைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி மீண்டும் அதே இடத்தில் 2021 ஏப்ரல் 23ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். சேனல் 4 காணொளியில் அசாத் மௌலானா கூறியவற்றில் உண்மைத்தன்மை எதுவும் இல்லை என்று இலகுவாக புறமொதுக்க முடியாது. உண்மையில் அசாத் மௌலானா பாதுகாப்புத்துறை, நீதித்துறை, உளவுத்துறை தொடர்பான உயர் அதிகாரிகளின் பெயர்கள், அவர்கள் வகித்த பதவிகள் யாவற்றையும் துல்லியமாக கூறியுள்ளார். இவற்றில் எவையும் பொய்யாக காண முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் 2009 விடுதலை புலிகளை அழித்துவிட்டோம் என்று கூறும் நீங்கள் இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கு முயற்சி செய்யாமல் வடக்கு கிழக்கிலே புத்தர் சிலைகளை நிறுவி பெரும்பான்மையினரை குடியேற்றி தமிழ் பேசும் மக்களின் குடிப்பெரம்பலை குறைப்பதையே அரசு நிகழ்ச்சி நிரலாக வைத்து கொண்டால் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து தமிழீழ கனவு எவ்வாறு இல்லாமல் போகும் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே அரசு தரப்பால் நியமிக்கப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணை குழு அறிக்கையில் அரசு திருப்திப்படவில்லையா? அவ்வறிக்கையினை முழுமையாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்காததன் பின்னணி என்ன? அவ்வாறு முழுமையாக சமர்ப்பித்தால் அப்போது அரசு தரப்பினராக இருந்தவர்களது அல்லது ஒரு குண்டுவெடிப்பொன்றுக்காக காத்திருந்த பல அரசியல்வாதிகளது, இராணுவ, போலீஸ் மற்றும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளது வண்டவாளங்கள் தண்டவாளத்தில் ஏறிவிடும் என்ற பயமா? இவ்வறிக்கைகள் முழுமையாக வெளியிடப்படாமல் இருப்பதன் காரணமாகவே சமூக ஊடகங்களும் வெகுசன தொடர்பு சாதனங்களும் இவை தொடர்பான நியாயமான சந்தேகங்களை கேள்விகளாக வைக்கின்றன எனவும் அவர் குறிப்பிட்டார்.
தமிழர் பகுதியில் அரங்கேறும் அக்கிரமங்களை எதிர்க்கும் வகையில் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பூரண கடையடைப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது. தமிழர் பகுதியில் தொல்லியல் திணைக்களம் என்று சொல்லிக்கொண்டு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. வனவிலங்கு வன ஜீவராசிகள் மகாவலி என்றெல்லாம் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறான விடயங்களுக்கு எதிராக நியாயமான தீர்ப்பு வழங்கப்படுகின்ற போது நீதிபதிகள் அரசியல்வாதிகளால் மிகவும் மோசமாக அச்சுறுத்த படுகின்ற நிலைமை தற்போது உருவாகியுள்ளது. இதனை எதிர்த்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள இந்த பொது கடையடைப்புக்கு அனைவரையும் ஒத்துழைப்பு வழங்குமாறு தமிழ் தேசிய கட்சிகளின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதிநிதிகள் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இன்று மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகம், மனித உரிமை, சட்ட ஆட்சி, நீதித்துறையின் கௌரவம் என்பவற்றையும் பாதுகாப்பதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கடையடைப்பினை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து முன்வைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வெளியாகும் அறிக்கைகளில் எந்தவிதமான நம்பகத்தன்மையும் இல்லை என முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் எந்தவொரு குழுவாலும் வழங்க முடியாத இரகசிய அறிக்கை தங்களிடம் இருப்பதாகவும் அந்த அறிக்கையினை இச்சந்தர்ப்பத்திலும் யாருக்கும் வழங்க முடியாது என்றும் பேராசிரியர் ரொஹான் குணரத்ன தெரிவித்திருந்ததாக அவர் கூறினார். 2 வாரங்களுக்கு முன்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு கூறியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொள்ள அவரால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் ஆணையாளரால் தனியாக ஒரு கோப்பு தயாரிக்கப்பட்டு அப்போதைய அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு சமர்ப்பித்திருந்தனர். ஆனால் அப்போதைய அதிபர் அதனை வெளிப்படுத்தாமல் ரகசியமாக வைத்திருக்க உத்தரவிட்டிருந்தார். பின்னர் பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு ஆலோசகர் பேராசிரியர் ரொஹான் குணரத்ன தன்னிடம் ஒரு அறிக்கை ரகசியமாக உள்ளதாக கூற, மறுபக்கம் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட கோப்பும் ரகசியமாக வைத்திருக்கப்பட்டது. இதிலிருந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரைக்கும் நடத்திய விசாரணைகள் அனைத்தும் முற்றிலும் நியாயமற்றதும் பிழையானதும் என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் அவை முழுமை பெற்ற அறிக்கைகளாக இல்லை எனவும் அவர் இந்த வேளையிலே சுட்டிக்காட்டினார். இவ்வாறான நிலையில் தற்போது சேனல் 4 அலைவரிசையின் ஆவணப்படம் தொடர்பில் அதிபரால் விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தொடர்பிலும் தான் எதிர்க்கட்சி தலைவரின் நிலைப்பாட்டிலேயே இருப்பதாக அவர் வலியுறுத்தினார். ஏனெனில் இதற்கு முன்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து தெரிவு குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன. அவையும் நியாயமான அறிக்கைகளை முன்வைக்கவில்லை. அதேபோல் இந்த குழுவும் போலியான ஆவணங்களையே சமர்ப்பிக்கும் என்று முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் கடந்த 7ஆம் திகதி நடத்திய திடீர் தாக்குதல் இருதரப்புக்கும் இடையேயான முழுமையான போராக மாறியது. சர்வதேச சமூகத்தை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கும் இந்த போர் இன்று 11வது நாளை எட்டியுள்ளது. ஹமாஸ் அமைப்பை முழுமையாக ஒழிப்பது என்ற உறுதியுடன் போரில் குதித்திருக்கும் இஸ்ரேல் போர் விமானங்கள் மூலம் காசா மீது தொடர்ந்து ஏவுகணைகளையும் குண்டுகளையும் வீசி வருகின்றது. 24 மணி நேரம் நீடிக்கும் இந்த குண்டுமலையில் சிக்கியுள்ள காசா நகரம் முற்றிலும் நிலைகுலைந்துள்ளது. மறுபுறம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினரும் தங்கள் தாக்குதலை நீடித்து வருகின்றனர். இது அங்கும் பெருத்த சேதங்களை ஏற்படுத்தி வருகின்றது. கடந்த 10 நாட்களாக உயிரை கையில் பிடித்து கொண்டு பீதியிலே இருக்கும் காசா மக்களின் துயரம் மனசாட்சி உள்ள அனைவரின் இதயத்தையும் உலுக்குவதாக உள்ளது. அங்கு உணவு, நீர், மருந்து, மின்சாரம் என அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் இல்லாமல் ஏவுகணைகளுக்கு இருப்பிடங்களை பறிகொடுத்து உறைவிடமுமின்றி எந்த நேரத்தில் எது நிகழுமோ என நொடிக்கு நொடி மரண வேதனையை அனுபவித்து வருகின்றனர். இதேவேளை பிணங்களை கையாள முடியாமல் தவித்து வருவதாக ஐநா அகதிகள் நிறுவனம் கவலை வெளியிட்டுள்ளது. பிணங்களை வைக்கும் பைகளுக்கு தட்டுப்பாடு இருப்பதாக பலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரண மைய பணிப்பாளர் பிலிப் லாசரினி கிழக்கு தெரிவித்தார்.